ஃபுட்டு வந்து அல்டிமேட்டுங்க. இட்ஸ் டெலிஷியஸ். கொடுத்த ஹைப்புக்கு டோட்டலா செம ஒர்த்து. எனக்கு இங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஹனி சிக்கன் தான். வெரி நைஸ். சரண்ஸ் கிச்சனி திரையின் மூலமாக மட்டும் தெரிஞ்சது, டிவியில நிறைய தெரிஞ்சது, யூடியூப்ல தெரிஞ்சது. இன்னைக்கு நம்ம நேர்லயே அதை பிரசன்ட் பண்றோம். அந்த சுவையை நீங்க நேர்லயே உணரலாம். உங்களுக்காக சரண்ஸ் கிச்சன். ஹாய், திஸ் இஸ் மீரா. நான் இங்க வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தேன். சரண்ஸ் கிச்சனை பத்தி நிறைய பேர் நிறைய ஹைப் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்க வந்திருந்தோம். நான் சரண்ஸ் கிச்சனை பத்தி நிறைய சோஷியல் மீடியால பாத்திருக்கேன். ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு வந்தேன். இட்ஸ் டெலிஷியஸ். கொடுத்த ஹைப்புக்கு இது டோட்டலா செம ஒர்த்து. இங்க இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. வந்து நாங்க ஃபர்ஸ்ட் வந்தோடனே பார்த்து மயங்கினது என்னன்னா இவரோட ஆம்பியன்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சூப்பரா நம்ம வைப் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற அட்மாஸ்பியர் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. என் பேர் வந்து நிஷா. நம்ம பியூர் வெஜிடேரியன். அங்க வெஜ் மீல்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கும். வெஜிடபிள் தாலி அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதுல ஒரு 11 ஐட்டம்ஸ் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா ரொம்ப அமேசிங்கா பண்றாங்க. அது இல்லாம பாயசம், பருப்பு பாயசம் வந்து இங்க கேரளாவுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இங்க டேஸ்ட் இஸ் ரியலி வெரி குட். ஸோ என் கூட வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க வந்தாங்க. நான் மட்டும்தாங்க வெஜ், பட் என் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பியூர் நான்வெஜ்ஜுங்க. சிக்கன் ஆகட்டும், மட்டன் ஆகட்டும், சிக்கன் பிரியாணி, இது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குன்னு அவங்க ரொம்ப லைக் பண்ணாங்க. எனக்கு இங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஹனி சிக்கன் தான். அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸ்பெஷலா நான் சாப்பிட்டது வந்து பள்ளிப்பாளைய சிக்கன் பிரியாணி நல்லா இருந்தது, சிக்கன் பிரியாணி நல்லா இருந்தது, புரோட்டா நல்லா இருந்தது, சப்பாத்தி நல்லா இருந்தது. வெரி நைஸ். நான் இங்க வந்து ஃபிஷ் கறி கண்டிப்பா ரெஃபர் பண்ணுவேன். வந்து சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருந்தது. இவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே வந்து அவங்க கம்ப்ளீட்டா சூப்பரா சர்வ் பண்றாங்க. அவங்க பண்ற வெல்கம் ஆகட்டும் எல்லாமே வந்து சூப்பரா இருந்துச்சு. ஃபுட்டு வந்து அல்டிமேட்டுங்க. டேஸ்ட்ல எந்த குறைபாடும் இல்ல. நம்ம வீட்டுல அம்மா எப்படி சமைச்சு தருவாங்க அதே மாதிரி பார்த்து பார்த்து சமைச்சு தராங்க. ஆனா இந்த மெனு கார்டையும் தாண்டி நம்மளுக்கு ஏதாவது ரொம்ப பிடிச்சிருந்தது இல்ல வேற எங்கேயாவது சாப்பிட்டது ஏதாவது நம்ம புதுசா நம்ம மேக் பண்ணணும் அப்படின்னா அதை சூப்பரா அதே மாதிரி பெர்ஃபெக்ட்டா இவங்க மேக் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா அடுத்து என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா அடுத்து நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து நம்ம இங்கே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கெட் டுகெதர் ஆகட்டும் இல்ல வேற ஏதாச்சும் மீட்டிங் ஆகட்டும் எதுனாலும் நம்ம இங்க வந்து அரேஞ்ச் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கு. நான் ஒரு ரேட்டிங் கொடுக்கணும்னா கண்டிப்பா 10/10 தான் கொடுப்பேன். ஸோ நான் எப்பெல்லாம் இந்த ரோட்டை நான் விசிட் பண்றேனோ அப்பெல்லாம் வந்து கண்டிப்பா இங்க வந்து நான் ஃபுட்டு சாப்பிட்டு போவேன். 6ஆம் சுவையுடன் 7ஆம் சுவை. 6 சுவை அப்படிங்கிறது நம்ம எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். 7ஆம் சுவை அது ஆரோக்கியம். அந்த சுவையை நாங்க உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் கொடுக்குறோம். ஸோ இது வரைக்கும் நீங்க இன்னும் டேஸ்ட் பண்ணலையா? இதோ மாதம்பட்டியில் சரண்ஸ் கிச்சடி. உங்களுடைய அனைத்து அசைவ சைவ உணவுகளுக்கு நீங்க தாராளமா கால் பண்ணலாம். 7th டேஸ்ட், சுவையின் உச்சம், சரண்ஸ் கிச்சடி.